அனைவருக்கும் வணக்கம். மேசராசனையர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகும் அடுத்த 7 நாட்கள். அந்த வகையில் மேசராசனையர்களுக்கு 2030 வரை நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் என்ற வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தில் ராசிநாதன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாம அவரோடு உங்களுடைய ராசி 5க்குரிய சூரியனும் அமர்ந்திருக்கிறார். அது மட்டுமில்லாம தன குடும்ப அதிபதி சுக்கிரனும் பலம் பெற்றிருக்கிறார்கள். 3ல் குரு அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமையிருக்குது. உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தான அதிபதி பலம் பெற்றிருப்பதால் சுப செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல வாய்ப்புகள் இப்போது தேடி வந்து கிடைக்க இருக்கு. திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனையர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில் இனி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் போட்டிகள் குறைய இருக்கு. உத்தியோகத்தில் நீங்கள் சிந்தனையுடன் செயல்பட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான வழி காணக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இடம் வாங்கி போடுவது நல்லபடியாக முடியும். இப்போது நீங்கள் வீடு வாங்கலாமா, இடம் வாங்கலாமா அல்லது விவசாய நிலம் வாங்கலாமா சிந்தித்து வரும் உங்களுக்கு இவை மூன்றையுமே ஒரு சிலர் வாங்குவதற்கான அளவிற்கு பணவரவு அதிகரிக்க இருக்கு. சொத்து பிரச்சனையும் தீர இருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமாக வருட கணக்கில் இழுத்து வந்த பிரச்சனை இப்போது நல்லபடியாகவே உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்க இருக்கு. தைரியம் அதிகரிக்குங்க. அதே போல் வெளிநாடு செல்வோருக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. தீராத பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதிலும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல மேசராசனையர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு வகையில் வரவு அதிகரித்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் உண்டுங்க. இந்த செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல காரணம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். கணவன் மனைவி உறவுகள்ல கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாதிரியான நேரங்கள்ல இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக இருக்குங்க. சிலருக்கு தற்காலிகமான பிரிவும் உண்டுங்க. உறவினர்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அவர்கள் ஒன்று சொல்ல நீங்கள் அதற்கு எதிர்மறையாக பேசி தேவையில்லாத வீண் பிரச்சனைகளை அதிகப்படுத்த வேண்டாங்க. சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் நீ செயல்படும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியுங்க. அதே போல யாரிடமும் எதற்காகவும் பகை பாராட்ட வேண்டாங்க. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் உடல் ஆரோக்கியத்தை அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்தவரை மேசராசனையர்களான உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தான சுக்கிரன் விரயஸ்தானத்திற்கு வரும்போது தன விரயங்கள் ஏற்படதாங்க செய்யும். என்றாலும் வீண் விரயத்திலிருந்து விடுபட சுபவிரயத்தை மேற்கொள்வது நல்லது. குறிப்பா விரயஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் வரும் சந்தர்ப்பங்கள் நழுவ விட வேண்டாங்க. உத்தியோகம் மற்றும் தொழிலில் சில நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வர இருக்கு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார பொறுப்புகளும் அதன் விளைவாக மக்கள் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே போல் பயணங்கள் பலவும் உங்களுக்கு பலன் தரும் விதத்தில் அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உன்னதமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க. அதே நேரம் லாபஸ்தானத்தில் 5 கிரகங்களின் சேர்க்கை இருப்பதால எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் நிச்சயம் கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு கிளை தொழில் தொடங்கும் வாய்ப்புகளும் உண்டு. பூர்வீக சொத்து
பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனை அகல இருக்குதுங்க. அதே போல் புத சுக்கிர யோகம் இருப்பதால பொருளாதாரத்தில் நிறைவும் புதிய முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்கு. தெளிந்த சிந்தனையுடன் தீர்க்கமாக முடிவெடுத்து நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் அனுகூலம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. குறிப்பா மேசராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்களில் முக்கிய 6 கிரகங்கள் ஒரே ராசியில் சஞ்சரிப்பதால 2030 வரை நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் என்ற வகையில் மிக முக்கிய கிரகமான சூரியன், புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய், ராகு ஆகிய 6 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இணைகின்றன. அவற்றை குரு பகவான் பார்க்கிறார். இந்த காலத்தில் நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் இல்லம் தேடி வரப்போகிறது. அதே போல காரியங்கள் விரைவாக முடியும். கடமையை துரிதமாக செய்து பாராட்டுகளை பெற இருக்கீங்க. அதே போல் அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. அதே போல நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்ல வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் விரயஸ்தானத்திற்கு வருகிறாருங்க. அதே நேரம் சனி வருவது குரு வீடு என்பதால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் நவ கிரகங்களின் விரயமாக விளங்கும் குருவினுடைய வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது மன சங்கடங்களை ஓரளவு கொடுத்தாலும் இரு மடங்கு மகிழ்ச்சியை வழங்குவார். 7.5 சனி தொடங்கிவிட்டதுங்க. எனவே சனிக்கிழமை தோறும் முழுமையாக விரதமிருந்து கருநிற காகம் ஏறி காசின் தன்னை காக்கும் என்ற கவசத்தை பாடி சனி பகவான் சன்னதியில் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம சனியினுடைய பார்வை பதியும் இடங்கள் எல்லாம் புனிதமடைகிறது. உங்களுடைய எதிர்ப்புகளை நிறைவேற்றுங்க. அதே எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற இருக்கு. இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும். அதே போல் சுப செய்திகளை செவிகளில் கேட்கும் சூழல் உருவாக இருக்க வருமான பற்றாக்குறை அகலுங்க. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் இருந்த தடை விலக இருக்கு. உத்தியோகத்திலும் தொழிலை நீங்கள் எடுத்த முயற்சி கைகூட இருக்கு. புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. வெளிநாடு வாய்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதாவது வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் அல்லது பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்திராஷ்டம தினங்கள்ல சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க. வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். நீங்கள் ஒன்று சொல்ல மற்றவர்கள் ஒன்று புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. அதே போல் மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்பட இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை விரதம் இருங்க. முருகப்பெருமானை நினைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.